மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்குமே தங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை, குறிப்பாக அந்தரங்க வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள மிக பெரும் அளவில் ஆர்வம் இருக்கும். அதன்படி சிறப்பாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை ரகசியம், குறிப்பாக இந்த அந்தரங்க வாழ்க்கை ரகசியத்தில் திருமண ரகசியம், இல்லற ரகசியம், புத்திர பாக்கிய ரகசியம் இது இன்றியமையாததாக இருக்கின்றது. எந்த ராசிக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழலாம், எந்த ராசிக்கார ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரியோ, இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய என்ன பண்ணணும் அப்படின்ட்டு மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஒட்டுமொத்த அந்தரங்க வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மகரம் ராசி, உங்களுடைய மகரம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப சாமர்த்தியசாலியாக புத்திசாலியாக இருப்பீங்க. மனதில் அதிக நம்பிக்கை இருக்கும். கடினமாக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. எப்பவுமே கம்பீரமும் புன்னகையுமா வலம் வருவீங்க. போதும் அப்படின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. பாடுபட்டு பணத்தை சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சுயநலம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. மனதில் தேவையில்லாத ஒன்றை போட்டு குழப்பி கொள்ளவும் செய்வீங்க. ஒரு சிறு விஷயத்தையும் ஊதி பெருசாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். இப்படிப்பட்ட மகர ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தில் முதலாவதாக வருவது திருமண ரகசியம். அதாவது மகரம் ராசி சனி பகவான் அதிபதியாக இருக்கின்றார். உங்களுடைய ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்கள் வருகின்றது. திருவோணம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் வருகின்றது. அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 1, 2 பாதங்களும் வருகின்றது. எப்பவுமே மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்பவுமே விடாமுயற்சி உடையவர்களாக இருப்பீங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மகர ராசிக்காரர்கள். மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண்கள் யார்னா, பெண் நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் அமைஞ்சிடும். அதே மாதிரி மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண்கள், ஆண் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, பரணி, பூசம், அஸ்தம், அனுஷம், பூராடம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதேபோன்று மகரம் ராசியில் பிறந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, அஸ்வினி, மிருகசீரிஷம் 1, 2 பாதம், அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதையே பெண்களாக நீங்கள் இருந்தால் அவிட்டம் 1, 2 பாதங்கள், பூரட்டாதி 4ஆம் பாதம், பரணி, புனர்பூசம் 4, உத்திரம் 2, 3, 4, சித்திரை, கேட்டை, போராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்போடும் சீரோடும் அற்புதமாக இருக்கும். அடுத்ததா மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4, ஆயில்யம், சுவாதி, விசாகம், திருவோணம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பெண்களாக நீங்கள் இருந்தால்
உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் கார்த்திகை 1, மூலம். இதில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொருளாதார ரீதியாக சற்று ஏற்ற இறக்க நிலையை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பீங்க. எதிரிகளுக்கும் உதவி அப்படின்ட்டு தேவை வந்துட்டா பகையை மறந்து உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் வந்தாலும் பெருசாக அலட்டி கொள்ளலாம் மாட்டீங்க. பிடிவாத குணம் உங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்குதுன்னே சொல்லலாம். எல்லா விஷயங்கள்லையும் ஆதாயம் அடைய நினைப்பீங்க. நீங்கள் சில சமயங்களில் நகைச்சுவையாளராக மாறி மற்றவர்களையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. குடும்பத்து மேலே அதிக பாசம் உங்களுக்கு இருக்கும். பெற்றவர்கள் பிள்ளைகள் மேல் அதிக அன்பு கொண்டிருப்பீங்க. தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களுடைய மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்வீங்க. கடுமையான உழைப்பாளிகளாகவும் இருப்பீங்க. வாக்கு கொடுக்க மாட்டீங்க, கொடுத்துட்டா காப்பாற்றாமல் விட மாட்டீங்க. ஆடம்பரமாக வாழணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். செய்யும் தொழிலை தெய்வமாக மதிப்பீங்க. எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவீங்க. வாழ்க்கையுடைய முற்பகுதி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பிற்பகுதி யோகமானதாக அதிர்ஷ்டகரமானதாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். திருமண பந்தம் அப்படின்றது, திருமண வாழ்க்கை அப்படின்றது, இல்லற வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் திருப்திகரமாகத்தான் இருக்கும். இல்லற வாழ்க்கையின் இனிமையானதொரு பகுதியை ரசித்து கொண்டிருப்பவர்களாக இருப்பீங்க. காதல் திருமணம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கும். உங்களுக்கு நண்பர்களும் காதலர் காதலி துணைக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பீங்க. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதற்காக உண்ணாமலும் இருப்பீங்க, உறங்காமலும் இருப்பீங்க. ஆனால் காதல் மட்டும் இல்லாமல் இருக்க முடியாது உங்களால். மகரம் ராசிக்காரர் காதலியாக இருந்தால் அவங்களுடைய அன்பு குறைவு தான். அதே சமயம் காதலராக இருந்தால் காதலுக்கு வலிமை அதிகம்னே சொல்லலாம். யாரையும் எளிதில் நம்பி விடுபவர்களாகவும் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காதல் அனுபவம் நிச்சயம் இருந்தே தீரும். மகர ராசிக்காரர்களுடைய காதல் ஆத்மார்த்தமாக இருக்கும். உங்களுடைய காதல் எந்த வகையிலையும் தவறாக இருக்காது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டு. தாமதம் ஆனாலும் கிடைத்தே தீரும். பிள்ளைகள் இல்லையே, குழந்தைகள் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். அந்த காலம் உங்களுக்கு நல்ல பதிலாக சொல்லும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல. உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை, உங்களுக்குன்னு பேர் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை நிச்சயம் பிறக்கும். புத்திர பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு, சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை அப்படின்றது இருந்து கொண்டு தான் இருக்கும். பெரும்பாலும் ஒல்லியான உடல் அமைப்பை கொண்டிருப்பீங்க. தனிமை விரும்பிகளாக இருப்பீங்க. அமைதியான வாழ்க்கையை விரும்புபவர்களாகவும் இருக்கீங்க. பிடிவாத குணம் சற்று அதிகம்தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, கொண்ட கொள்கையில் ஊக்கம் குறையாமல், ஒரு விஷயத்தில் தோற்றால் நம்பிக்கை இழக்காமல், எடுத்த காரியத்தை தொடர்ந்து முடித்து காட்டக்கூடிய வல்லமை இருக்கின்றது. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்று தான் சொல்ல வேண்டும். சகோதர சகோதரிகளிடம் பாசம் அதிகம் இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டீங்க. பேச்சில் வல்லவர்களாக இருப்பீங்க. எதையும் நிதானமாக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக பேசுவீங்க. எதையும் எளிதில் மனதில் பதிய வைத்து விடுவீங்க. இரக்க சுபாவமும் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. பிறர் துன்பத்தை கண்டா மனம் இறங்கி உங்களால் முடிந்த உதவியை செய்வீங்க. அதே சமயம் பண விஷயத்தில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. வீண் செலவு செய்வது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றியும், உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் பார்த்துருப்பீங்க. அதைவிட மிக முக்கியமாக உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை தென்கிழக்கு திசையில், தென்மேற்கு திசையில் இருந்தும் வடக்கு திசையில் இருந்தும் வருவாங்க.
அப்படி வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அமைந்தது அப்படின்னா அப்படி தான் அமையும். சிலருக்கு அமையாத பட்சத்தில் நிச்சயம் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய துணை பக்கத்தில் அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் ஏதாவது இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலையுமே கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் திருமண வாழ்க்கையிலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. தங்களுக்கு வரக்கூடிய துணைக்காக எதையும் செய்பவர்களாக இருப்பீங்க. அவங்களுடைய அந்த சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் தருவீங்க. இருந்தாலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் சிறப்பானதாக இருக்கும், எடுத்த எடுப்புக்கெல்லாம் உங்களுடைய துணை சொல்கிறதுக்கு தலை ஆட்டுபவர்களாகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுது, 2 பேருக்கும் எது சரின்னு படுது அப்படின்றதெல்லாம் ஆலோசித்து விட்டு தான் ஒரு முடிவை எடுப்பீங்க. அதுக்காக நீங்கள் கணவன் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கொண்டு நடப்பவராகவும் அல்லது மனைவி சொல்கிறத அப்படியே கேட்டுக்கொண்டு நடப்பவர்களாகவும் இருப்பவர்கள் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் அல்ல. சொந்தமாக ஒரு முடிவு எடுத்து இந்த முடிவு சரியாக இருக்கின்றதா அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான முடிவை எடுப்பவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய இல்லற வாழ்க்கை சூப்பராக இருக்கும். புத்திர பாக்கியமும் அமோகமாக இருக்கும். எதை செய்தாலும் தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ராசியாக உங்களுடைய மகரம் ராசி இருப்பதால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நிச்சயம் முடியும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். மகரம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட மிக சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசி என்பதையும் சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கல்வி ரீதியாகவும் நீங்கள் சிறப்பை பெறுவீங்க. உத்தியோகம், கல்வி ரீதியாக உத்தியோகம் அப்படின்றதும் அமோகமாக இருக்கும். பெரிய பதவியில் அமர்வீங்க. பாக்கியம் பண்ணியிருப்பவர்கள் என்று தான் சொல்லணும். கல்வி அறிவு உங்களுக்கு ஒரு தடையாகவே இருக்காது. பெரிய அளவில் படிச்சிருப்பீங்க. அந்த படிப்பை வைத்தும் அனுபவ அறிவை வைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. எந்த வேலையில் இருந்தாலும் உடனே அந்த வேலையுடைய உச்சத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். தந்திரமானவர்கள், சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தான். ரகசியம் காப்பதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. உங்களுடைய மனதுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க. ரொம்ப ரொம்ப முன் ஜாக்கிரதைக்காரர்களாக இருப்பீங்க. வருங்காலத்திற்கு தேவையானவற்றில் மிகவும் கவனம் செலுத்துவீங்க. எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் அவற்றை கண்டு நீங்கள் அஞ்ச மாட்டீங்க. அனுபவ அறிவை வெளிப்படுத்துவீங்க. தங்களுடைய திட்டங்களை சாமர்த்தியமாக செயல்படுத்துவீங்க. அபாரமான நினைவாற்றல் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. தன்னுடைய கஷ்ட காலங்களில் உதவியவரை ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க. கடவுள் நம்பிக்கை அதிகம் உங்ககிட்ட இருக்கின்றது. செய்யும் தொழில்தான் தெய்வம் அப்படின்ட்டு நினைப்பீங்க. எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில் முன்னேற்றம், வெற்றி உங்களுக்கு தான். உங்களுக்கு மதப்பற்றை விட கலைப்பற்றில் ஆர்வம் அதிகம்னே சொல்லணும். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வடக்கு திசை மற்றும் மேற்கு திசையிலிருந்து வந்தாலும் சிறப்பாகத்தான் இங்கே இருக்கும். ஏற்கனவே பார்த்துருந்தோம். வடக்கு திசையும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போன்று மேற்கு திசையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான திசையாக இருக்கின்றது. வாழ்க்கை துணை நிச்சயம் அழகாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மிக பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவாங்க. திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு எப்பேற்பட்ட தடை தாமதங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், நினைத்தது நடக்க வேண்டும் அப்படின்னாலும் அம்மனை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை ரகசியத்தில் திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, புத்திர பாக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.